வாங்க மார்க் ட்வைனோட டாம் சாயர் உலகத்துக்குள்ள போகலாம். அவனோட குறும்பு சாகசம் எல்லாத்தையும் பத்தி இப்போ நாம பார்க்க போறோம். கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ டாம் சாயர் ஜாம் திருடுனதுக்காக அவனோட அத்தை பாலி கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறான். நூல் இழையில தப்பிச்சு ஓடிடுறான். அவனை பிடிக்க முடியாம அவங்க விரக்தியில கத்துற சத்தம் தான் இது. ஸ்கூலுக்கு கட்டடிச்சதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஒரு பெரிய நீளமான வேலிய சனிக்கிழமை முழுக்க நின்னு வெள்ளையடிக்கணும். டேம பொறுத்த வரைக்கும் இதை விட ஒரு கொடுமையான தண்டனையை அவனால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நம்ம டாமோட புத்திசாலித்தனம் இங்குதான் வெளிப்படுது. அவன் இத ஒரு வேலையா பார்க்கல, ஒரு வாய்ப்பா பார்க்கறான். அப்போதான் மனுஷங்களோட மனச பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த அவன் யதார்த்தமா கண்டுபிடிக்கிறான். ஒரு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நீங்க காட்டினாலே போதும், எல்லாருக்கும் அது மேல ஒரு ஆசை வந்துடும். அவனோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா செம்ம பவர்ஃபுல். ரொம்ப கவனமா ரசிச்சு அந்த வேலிக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நடிக்கிறான். இத பாக்குற அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது ஒரு தண்டனையே இல்ல, இது ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு மட்டும் கிடைக்கிற வாய்ப்புன்னு நம்ப வைக்கிறான். இத நம்ப முடியுதா உங்களால? மதியானத்துக்குள்ள அந்த வேலிக்கு ஒரு தடவை இல்ல 3 தடவை பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாம டாம் கிட்ட கோழிக்குண்டு, செத்த எலி, பட்டாசுன்னு அந்த பசங்களோட விசித்திரமான புதையலெல்லாம் சேர்ந்து அவன் ஒரு குட்டி பணக்கார மாதிரி ஆகிட்டான். சரி, டாமோட சாகசங்கள் எல்லாமே இப்படி ஜாலியா மட்டும் போகல. ஊரால ஒதுக்கப்பட்ட ஹக்கிள்பெரி ஃபின்னோட அவன் ஒரு நாள் ராத்திரி போற பயணம் அவனோட வாழ்க்கையில ஒரு இருண்ட திருப்பத்தை உண்டாக்குது. அவங்க எதுக்கு அங்க போனாங்கன்னா மருக்களை குணப்படுத்த ஒரு சின்ன மூடநம்பிக்கை சடங்குக்காக தான். ஆனா அவங்க அங்க பார்க்க போறது அதை விட பல மடங்கு கொடூரமான ஒரு விஷயத்த. அவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு பாக்கும்போது ஒரு கல்லற கொல்ல சண்டையா மாறுது. அந்த சண்டையில இன்ஜன் ஜாங்கிற ஒரு கொடூரமானவன் டாக்டர் ராபின்சனை கத்தியால குத்தி கொண்டுடுறான். அப்புறம் ரொம்ப தந்திரமா அந்த பழிய ஊர்ல இருக்க குடிகாரன் மஃப்பாட்ட மேல போட்டுறான். பயத்துல உறைஞ்சு போன அந்த 2 சின்ன பசங்களும் பார்த்தத யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டோன்னு ரத்தத்தால சத்தியம் செஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த ரகசியம் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா மாறி அவங்கள நிம்மதியா இருக்க விடல. ஒரு பக்கம் இந்த ரகசியத்தோட பாரம், இன்னொரு பக்கம் வீட்ல பிரச்சனை. இது எல்லாத்துலயும் இருந்து தப்பிக்க டாம் அவனோட நண்பர்கள் ஜோவையும் ஹக்கையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிப்போய் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்றான். அவங்க ஜாக்சன் தீவுக்கு போறாங்க. அங்கே அவங்கதான் ராஜா, அவங்கதான் கடற்கொள்ளையர்கள். ஸ்கூல் இல்ல, வீட்டு பாடம் இல்ல, எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆத்துல நீச்சல் அடிக்கிறது, மீன் பிடிக்கிறதுன்னு முழு சுதந்திரத்தோட அவங்க வாழ்க்கைய கொண்டாடுறாங்க. ஆனா ஊர்ல என்ன நடக்குது தெரியுமா? 3 பேரும் ஆத்துல மூழ்கி செத்துட்டாங்கன்னு ஊரே சோகத்துல இருக்கு. அப்போதான் டாமோட குறும்புக்கார மூளையில அவனோட அடுத்த பெரிய பிளான் உதிக்குது. ஊரே தனக்காகவும் தன் நண்பர்களுக்காகவும் அழறத பாக்க அவன் ரகசியமா ஊருக்கு திரும்பி வரான். யோசிச்சு பாருங்க, 3 பேரோட இறுதிச் சடங்கு நடந்துட்டு இருக்கு, ஊரே அழுதுட்டு இருக்கு. அப்போ செத்துட்டாங்கன்னு நினைச்ச அந்த 3 பேரும் திடீர்னு சர்ச்குள்ள நடந்து வராங்க. அந்த சோகமான சூழல் ஒரு நிமிஷத்துல ஆச்சரியமான கொண்டாட்டமா மாறுது. டாம் மறுபடியும் ஊருக்கு ஹீரோ ஆயிட்டான். ஆனா மஃப்பாட்டரோட கொலை விசாரணை ஆரம்பிக்கும்போது அவனோட மனசாட்சி அவனை ரொம்பவே உறுத்த ஆரம்பிக்குது. ஒரு தப்பும் செய்யாத ஒருத்தரோட உயிர் போக போகுதுங்கிற நிலைமை வரும்போது டாம் அவனோட எல்லா பயத்தையும் தூக்கி போடுறான். அவன் செஞ்ச அந்த ரத்த சத்தியத்தையும் மீறி கோர்ட்ல உண்மைய சொல்ல முன்வரான். உண்மையான கொலையாளி யாருன்னு தைரியமா சொல்றான். டாம் உண்மைய சொல்ல ஆரம்பிச்சோனே நிஜ கொலையாளியான இன்ஜன்ஜோ படார்னு ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சு ஓடிடுறான். இந்த சம்பவத்துக்கு பிறகு டாம் ஊருக்கு ஹீரோவா இருந்தாலும் இன்ஜன்ஜோவோட அடுத்த டார்கெட்டும் அவன்தான். கதையோட கிளைமேக்ஸ் ஒரு ஊர் பிக்னிக்ல ஆரம்பிக்குது. டாமும் அவனோட காதலி பெக்கி தாச்சரும் மெக்டோகல் குகையை சுத்தி பார்க்க போறாங்க. அது ஒரு முடிவே இல்லாத சுரங்கப்பாதை மாதிரி. ஆரம்பத்துல ரொம்ப ஜாலியா போகுது அவங்களோட இந்த சாகசம். ஆனா அந்த ஜாலி ரொம்ப நேரம் நீடிக்கல. உள்ள போக போக அந்த சிக்கலான பாதைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிய அவங்க மறந்துடுறாங்க. அந்த சந்தோஷம் பயங்கரமா மாறுது. நாட்கள் போகுது. கையில இருந்த கடைசி மெழுகுவர்த்தியும் அணைஞ்சிடுச்சு. சுத்தி கிரமிஷ்னே இருட்டு. விரக்தியோட உச்சத்துல இருக்கும்போது தூரத்துல ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அந்த மெழுகுவர்த்திய பிடிச்சிருந்தது டாம் இந்த உலகத்திலேயே ரொம்ப பயப்படுற ஒருத்தன், இன்ஜன்ஜோ. அவனோட எதிரிய பார்த்த அதிர்ச்சியிலையும் டாம் தைரியத்தை விடல. அவன் கையில இருந்த பட்ட நூலை வச்சு புது புது பாதைகளை தேட ஆரம்பிக்கிறான். கடைசியா ஒரு சின்ன ஓட்ட வழியா வர சூரிய வெளிச்சத்தை கண்டுபிடிச்சு பெக்கியும் தன்னையும் காப்பாத்திடுறான். ஊரே அவங்களோட வருகைய கொண்டாடுது. ஆனா டாமுக்கு ஒரு பயங்கரமான உண்மை புரிய வருது. இன்ஜன்ஜோ இன்னும் குகைக்குள்ளதான் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அவன் அந்த இரும்பு கதவுக்கு பக்கத்துல பசியால செத்துப்போய் கிடக்குறான்.
அப்போதான் டாமுக்கு இன்ஜின் ஜோவோட திருட்டு புதையல் ஞாபகத்துக்கு வருது. அது குகைக்குள்ளதான் இருக்கணும்னு அவனுக்கு தோணுது. அவனும் ஹக்கும் திரும்பி குகைக்குள்ள போய் தேடுறாங்க. $12,000 மதிப்புள்ள தங்கம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த காலத்துல இது ஒரு மலை மாதிரி பெரிய காசு. இப்போ அவங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. ஒரு காலத்துல ஊர் சுத்திட்டு இருந்த பசங்க இப்போ பணக்காரங்க, மரியாதைக்குரியவங்க. ஆனா இந்த புது வாழ்க்கையில சுத்தமான Dress, ஸ்கூல், நல்ல பழக்க வழக்கம்னு நிறைய கட்டுப்பாடுகள். இது உண்மையிலேயே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா? டாம் சாயர் கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான சாகசக்காரனுக்கு பணம் ஒரு முடிவே கிடையாது. அது அவனோட அடுத்த சாகசத்துக்கான ஒரு டிக்கெட், அவ்வளோதான். அவங்களோட சாகச பயணம் இப்போதான் உண்மையிலே ஆரம்பிக்க போகுது. Subscribe பண்ணுங்க.